ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் தருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெவில் நெவர் கிரைஸ் அப்படின்ற இந்த ஒரு மான்வாவோட சாப்டர் 11 தான். ஸோ போன வீடியோவோட ஹையஸ்ட் வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6. ரொம்பவுமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கெல்லாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஒரு வீடியோ 1K 2K வியூஸ் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகிற நிலமை வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஆகிறோம். தினத்தினோட முயற்சியை போடுறோம். ஸோ மறக்காமல் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுங்க. பிகாஸ் கிளைமேட் ரொம்பவே இதுவாக இருக்குது. ஸோ தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். பலன் பேசாமல் வாங்க கதைக்குள்ள போகலாம். 11ஓட ஸ்டார்டிங் சீனில் லூவும் ஹீரோவும் அந்த பேப்பரை கிழிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, ஏ ரேங்க் மிஷின். ஸோ அதில் தான் காட்டுறாங்க. இவங்க வந்து என்னதான் சின்ன டீமாக இருந்தாலும் நம்பிக்கையோட ஏ ரேங்க் மிஷினே முடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவோட ஸ்குவாட் வந்து ரெடியாக கிரவுண்டில் போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டைமில் சூட் ஆக்டிவேட் பண்ணி நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். அப்போது நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு நானோ விங்ஸ் வந்துடுது. ஆக்சுவலி இது வந்து நானோ டைப். நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், பரவாயில்ல இந்த சூட்டில் இருக்க நானோ விங்ஸ் வச்சு நான் கொஞ்சம் தூரம் பறக்க முடியும், கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ அந்த நானோ விங்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம ஹீரோவோட கையில் ஒரு கத்தியாக வந்து நிற்குது. ஸோ நம்ம ஹீரோ பார்க்குறான், இதெல்லாம் நம்ம 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபியூச்சரில் இருக்கிறது சகஜம் தான். பட் இதெல்லாம் சூப்பராக இருக்குது, நிறைய டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான். இப்போ நம்ம ஹீரோட டீமை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ அட்டாக் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்களோட மிஷின் வந்து என்னென்னா 2 டீமன்ஸை பிடிச்சி அதோட கோர் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தா நோ ஃபின் டீமன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த நோ ஃபின் டீமன்ஸ்னால் என்னென்னா 1 ஃபின் டீமன் 2 ஃபின் டீமன் சொல்லியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அபிலிட்டிஸ், ஹீலிங் பவர், அட்டாக்கிங் பவர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஈவன் அதுங்களால் பேச முடியும், ஹியூமன்ஸ் மாதிரி சிந்திக்க முடியும். பட் இந்த நோ ஃபின் டீமன்ஸால் சிந்திக்க முடியாது. இவங்க ஜஸ்ட் அட்டாக்கிங்க்கு ஒரு வார்ஸ் மிஷின்ஸை தான் பயன்படுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து யூஸ் பண்ணுற அந்த கோர் இருக்குது பார்த்தீங்களா, ஹீரோவோட டீம்ஸ் எல்லாமே இவங்க பிகினர்ன்றனால இவங்களோட செஸ்ல வந்து பிகினர் லெவல் கோரான இந்த நோஃபின் டீமன்ஸோட கோர் தான் இருக்கும். பட் டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு நம்ம டேங்க் ஸ்பீடு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஃபின் டீமன்ஸோட கோர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம லூவை நம்ம அட்டாக் பண்ணுங்க, பிளானை ஹெட் அவுட் பண்ணி போங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஸ்குவாடு மொத்தம் அப்படியே கிளம்புறாங்க. எதிரில் அந்த 2 ஃபின் டீமன்ஸ், அதாவது அந்த 2 நோ ஃபின் டீமன்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபின்ஸும் டீமன்ஸும் வந்து நம்ம ஹீரோவோட ஸ்குவாட் அட்டாக் பண்ண வர ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான லூக்கு தான் ஃபஸ்ட்டு லீட் எடுத்து முன்னாடி வந்து தன்னுடைய அட்டாக்கை வந்து கிரவுண்டில் லான்ச் பண்ணி அப்படியே வந்து பூமியை வந்து கிளப்பி அந்த டீமன்ஸ் ரெண்டுத்தையும் வானத்தில் பறக்கிற ஸ்டேஜில் நிறுத்துறான். இந்த டீமன்ஸும் பார்க்குது, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான லூக் வந்து உள்ளே இருக்கான். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே லூ வந்து போட்டு கொடுத்துருப்பா, ஃபஸ்ட்டு லூக்கு தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான ஹீரோவும் கிரேஸும், ஸோ ஆங்கும் கிரேஸும் வந்து சைட்லேருந்து வந்து ஒரு அட்டாக் வந்து அந்த டீமன்ஸ் வந்து வானத்தில் இருக்க அந்த ஒரு டைமில் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த மாதிரி ஜாயின்ஸ் அட்டாக் பண்ணால் அந்த டீமன்ஸ் எல்லாம் நகர முடியாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் கிரேஸும் அட்டாக் பண்ண அந்த ஒரு டைமில் கீழே இருந்த அந்த மண்ணு உடஞ்சி இப்போ நம்ம லூக் வந்து என்னோட ஃபிஸ்ட் பவரை பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் மூஞ்சிலே தன்னோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஃபிஸ்ட் ஒன்று வைக்கிறான். ஸோ இது ரெண்டும் இப்போ அப்படியே காற்றுல பறக்க. ஸோ அந்த டைமிங் யூஸ் பண்ணி லூ வந்து அந்த 2 மான்ஸ்டர்ஸுமே கட் பண்ணி கொலை பண்ணுறா பீஸா. ஸோ அவருடைய கோர் பவருமே நல்லா இருக்குது. ஸோ ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கா லூ வந்து. இப்போ மான்ஸ்டர்ஸை வந்து அவங்க கொன்று அதோட கோர்ஸை வந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வெட்டும்போது அதை சுற்றி ஒரே புகையாக வருது. ஸோ அதை நினச்சி லூக்கு புலம்புறான், இந்த புகையெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு கடைசியாக இருந்த ஒரு ரெட் கோர், அந்த 2வது மான்ஸ்டரோட ரெட் கோரை வந்து வெளியே எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்க்குறான், பரவாயில்ல நம்ம ஃபஸ்ட்டு மிஷினை கிளியர் பண்ண உடனே இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே லூ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆக்சுவலி இது எப்படி இருக்கும்னா, இது வந்து ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் வந்து நம்ம எந்த மிஷினை கிளியர் பண்ணுறோமோ அது வந்து பப்ளிக்லேருந்து மறைஞ்சு போய்டும், கிளியர்டுன்ற கான்செப்ட்டுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்த ஃபஸ்ட்டு மிஷினை வந்து மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம கிரேஸ் வந்து புலம்புறா, இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து இன்னும் நம்ம வந்து 3 நோ ஃபின் டீமன்ஸை வந்து கேப்சர் பண்ணோம் உயிரோட. அது மட்டும் இல்லாமல் 10 ஃபின் டீமன்ஸை கொலை பண்ணி அதோட கோர்ஸை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி புலம்புறா. ஸோ என்னது இது இவ்வளோ நேரமா, இப்போதைக்கே நம்மளுக்கு வந்து மதியம் ஆயிடுச்சு, இன்னும் இதெல்லாம் பண்ணால் ரொம்பவுமே கஷ்டமாக போயிடும் அப்படின்ற மாதிரி புலம்ப லூ வந்து சொல்கிறா, இல்லை நம்ம வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதை நிறைவேற்றே ஆகணும், அது டைம் அப்படி இப்படின்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம 3 நாளாக மிஷின்ஸ் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்ம ரொம்பவுமே பாட்டமில் இருக்கோம். ஸோ நம்ம ராத்திரி வரைக்குமே கஷ்டப்பட்டு மிஷின்ஸ்லாம் முடித்தா மட்டும்தான் பரவாயில்ல. இத்தனைக்கும் 3 டீமை வந்து உயிரோட பிடிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம ஒன்றா சேர்ந்து டீமாக ட்ரை பண்ணால் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ 4 பேர் ஒரு டீமாக கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டீமை வந்து செயல்படுத்தணும். நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இந்த டைமில் லூ வந்து புலம்புறான், நான் சொல்ல வேண்டிய நல்ல நல்ல லைன்லாம் இவன் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. பார்த்தா ஈவினிங்கும் ஆகிடுது. இவங்க கரெக்டாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 3 ஃபின் டீமன்ஸை வந்து உயிரோட பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 டீமன்ஸை வந்து கொலை பண்ணியும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லூ வந்து கையில் ஒரு கன் வச்சுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அந்த கன்னை வச்சு மான்ஸ்டர்ஸை வந்து அந்த டீமன்ஸ் வந்து மயக்கடைக்க வைக்க முடியும். ஸோ இதை பற்றி தான் லூ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இந்த கன்னை வச்சு சுட்டா அந்த டீமன்ஸ் எல்லாம் வந்து மயக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், பரவாயில்லையே இது நல்லா இருக்குது, இந்த மாதிரி சுட்டா ஒரு டீமன் வந்து இருக்குன்னா நான்லாம் என் காலத்தில் ஒரு டீமன் கூட சண்டை போட்டு அதை அடித்து கொலை பண்ணி எடுத்துகிட்டு வர எல்லா சயின்டிஸ்ட்டுமே நம்ம திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபியூச்சர் நினச்சி புலம்பிட்டு இருக்கான். லூக் வந்து சொல்கிறான், பரவாயில்ல நம்ம காலை எடுத்துகிட்டு
அந்த 3 ஈராக் விஷயமே முடிச்சுட்டோன்னு சொல்லி பார்த்தா, இவங்க அவ்ளோ டீமன்ஸ போட்டு கொலை பண்ணி வச்சிருக்காங்க. கிரேஸ் வந்து சொல்றா, "ஏய் நம்ம கிளம்பலாமா? ரூமுக்கு போலாமா? எனக்கு ரொம்ப உடம்புலாம் வலிக்குது." அப்படின்ற மாரி. நம்ம வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் வந்து சொல்ல, நம்ம ஹீரோ யோசிக்கிறான், "வீடா? இந்த வார்த்தைய கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. நான் கடைசியா வீட்டுக்கு போன மாரி எனக்கு ஞாபகமே இல்லன்னு" சொல்றான். அந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோவோட டீம்ம தாண்டி ஏதோ ஒண்ணு ரெட் கலர் லேசர் மாரி போயி, அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் மேல பாயுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ உயிரோட புடிச்சு வச்சிருந்த எல்லா மான்ஸ்டருமே அங்க வந்து அந்த போன புல்லட் வந்து அந்த உயிரோட புடிச்சு வச்சிருந்த ஓகேங்களா? ஸோ அது வந்து மிஷினு. ஸோ அத புடிச்சு வச்சிருந்த எல்லா மான்ஸ்டர்ஸுமே வந்து கொலை பண்ணிடுது. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான், என்னடா இது நம்ம உயிரோட புடிக்க வேண்டிய எல்லா மான்ஸ்டர்ஸும் இங்க செத்து கிடக்குது. யார்ரா அந்த மாரி பண்ணதுன்னு பார்த்தா, பின்னாடி இருந்து ஒரு டீம் வருது. இவங்க தான் நம்ம ஹீரோவோட ஸ்குவாடோட சீனியர்ஸ் ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்குவாட் லீடரான டேங்கோட 9 ஸ்குவாட்ல இவங்க தான் வந்து சீனியர். இவங்க வந்து சொல்றாங்க, "நாங்க வந்து ஏ ரேங்க் மிஷன்லாம் முடிக்கணும்னு சொல்லி பார்த்தா, நீங்க எங்க மிஷன்ஸ்லாம் முடிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நீங்களே எல்லா ஏ ரேங்க்கையும் முடிச்சுட்டா, அப்ப நாங்க என்ன பண்றது? அதனால தான் உங்கள மிஷன முடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணேன்னு" சொல்லிட்டு ஒரு மாஸ்க்க போட்ட மண்டையன் சொல்றான். இதோட இந்த சாப்டர் 11 முடிக்கிறாங்க.